வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கறதுனால கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கெஸ்ட் அரைவ் ஆயாச்சு. இந்த அக்காலாம் பாத்தீங்கன்னா தெரியும், வாய் ஆன்னு பொழந்துட்டு பார்க்கும்போது யார் வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கா கரெக்டா. ஸோ சஸ்பென்ஸை உடச்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நான் ஹோஸ்ட் பண்ற ஷோக்கு இவர் வந்திருக்காரு. தமிழ் சினிமாவோட யங் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நாங்க இன்னைக்கு கொடுக்க போறோம். யங் மட்டும் இல்ல, ஹேண்ட்ஸம் அண்ட் வெரி டவுன் டு எர்த், வெரி சிம்பிள் பர்சனாலிட்டி. அவரை வெல்கம் பண்றதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அதர் தென் விஜய் வசந்த் அவர்கள். வெல்கம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இந்த ஷோக்கு நீங்க உங்க டைம் எடுத்து வந்திருக்கீங்க. அண்ட் இவங்கெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க சார். ரெடியா இருக்கீங்களா சாப்பிட்றதுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. அண்ட் முக்கியமா இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும், நீங்க வந்து என்ட்ரி ஆனது வந்து ஒரு ஜாலியான படமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து டிஃபரெண்டான ஜானர்ல படங்களை எடுத்து செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஃபர்தரா என்ன ப்ராஜெக்ட் பண்ணி? இப்போ ஜிகினான்னு ஒரு படம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டேன். ஆடியோ வெரி சூன் இருக்கு. அப்புறம் அச்சமின்றின்னு சொல்லி படம், அதுவும் ஷூட்டிங் முடிகிற ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு படம். ஸோ ரெண்டுத்தையும் பார்க்க நாங்க எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார் என்ன அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க சார், தியேட்டர்ல போயே பார்க்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்காக ஃபிஷ் மசாலா காத்துட்டு இருக்கு. சாப்பிடலாமா சார்? வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் சித்ரா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. என்ன சமைக்க போறீங்க? ஃபிஷ் மசாலா பண்ண போறேன். ஃபிஷ் மசாலா பண்ண போறீங்க. ஓகே, நம்ம ஃபிஷ் மசாலாக்கு தேவையான விஷயம் ஆஃப் கோர்ஸ் மீன் கன்ஃபார்மா வேணும். வேற என்னலாம் வேணும்? வேற மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சால்ட். ஓகே, இவ்வளவுதான். கடுகு, சோம்பு, பட்டை, வெங்காயம், தக்காளி. ஓகே அக்கா, உங்க டிஷ்ஷை பத்தி சாருக்கு சொல்லுங்க. அக்கா, நீங்க எவ்வளவு அழகா கார்னிஷ் பண்றதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். பாக்கும்போதே வந்து நல்லா இருக்குது. நம்ம ஜட்ஜுக்கு இது பிடிக்கும் நம்புவோம். ஓகே, ஃபிஷ் மசாலா ஃப்ரை பண்ணி கிரேவி. ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை கழுவிக்கிட்டு வாஷ் பண்ணிட்டோம். ஓகே, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டோம். பிசைஞ்சு அதை கொஞ்சம் 5 நிமிஷம் ஊற வச்சோம். வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், சோம்பு, கடுகுலாம் போட்டு நல்லா வதக்கி, வெங்காயம் தக்காளி வதக்கி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு மசியல் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது ஃபுல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வறுத்து வச்ச மீன் அதுல போட்டோம். அது ஒரு 5 நிமிஷம் அதுல இது ஏறணும். உப்பு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், நண்டு சூப்பு, நண்டு ரசம், எப்படி வேணா அதை சொல்லலாம். ரெடியா சார்? கண்டிப்பா. வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் வந்து ஆனந்தவள்ளி. ஆனந்தவள்ளி. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் நான். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க? பெரிய விஷயம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க சிரிச்சிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படி சொல்லுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் நான். ஓகே, சூப்பர், சந்தோஷம். என்ன சமைக்க போறீங்க நீங்க? இன்னைக்கு நாங்க வந்து நண்டு சூப் செய்ய போறோம். நண்டு சூப் செய்ய போறீங்க. சளிக்கு எல்லாம் நல்லது. ஓகே, அந்த நண்டு உள்ள ஹெல்த்தி. அந்த நண்டு எப்படி போட்டு வச்சிருக்கீங்க? நண்டு வச்சிருக்காங்க. அந்த நண்டு கதறி இருக்கும் போல இருக்கே. ஆமா. சரி, இது என்ன உங்க ஸ்பெஷலா? ஆமா, நண்டு சூப்பு நல்ல நெஞ்சு சளிக்கு நல்லது. நல்ல நண்டு தொக்கும் செய்யலாம் இதுல. இந்த வாரம் வர ட்ரூப்பை பத்தி நம்ம பேசணும்னா வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வந்து இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஆட்டுக்கால் சூப் பண்ணாங்க, காலுக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஜாயிண்ட்க்குலாம் ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. நண்டு வந்து நல்ல நெஞ்சு சளிக்கு நல்லது. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் அதுங்களுக்கு நல்லது கிடையாது, பாவம். ஓகே, எனிவே நம்ம நண்டு சூப்புக்கு தேவையான விஷயங்கள் என்ன? மிளகு, நண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், தக்காளி, பூண்டு, இதெல்லாம் தேவையான பொருட்கள். ஓகே, நமக்கு நண்டு தான் மெயினான ஒரு விஷயம். மெயினானது நண்டு தான். நண்டு சூப் வச்சிருக்கோம், நண்டு ரசம் வச்சிருக்கோம், சாப்பிடுங்க. நெஞ்சு சளிக்கு நல்லது. காரமா. இப்போ நண்டு சூப்பு ரெடி ஆச்சு. சூப்பர், சூப்பு நல்லா ரெடி ஆச்சு. ஒரு நண்டு எடுத்து அதில் போடுங்க பார்க்கலாம். ஆஹா, சூப்பர். இந்த சூப்பை வந்து பசங்களுக்கு தண்ணியாகவும் கொடுத்துட்டு பெரியவங்களுக்கு அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சிடலாம். ஆனால் நண்டு நார்மலாகவே நம்ம வேற ஏதாவது சமைக்கும் போது கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக வரும். அதான் நம்ம வீட்டில் நண்டு சமைக்கிறோம் அப்படின்னு அந்த ஏரியாவுக்கே தெரியும். ஆமாம். ஆனால் இது வந்து அவ்வளோவா கொஞ்சம் ஸ்மெல்லும் வரல. எப்படி இது? நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுவோம். அதான் நண்டை வந்து பர்ஃபெக்டாக கழுவுனதால ஸ்மெல் வர நல்லா கழுவும். ஓகே,
முதல்ல வந்து நண்டை நல்லா கழுவிக்கணும். நல்லா இந்த மேல் ஓடு வீடு எல்லாம் நல்லா கழுவி வச்சுக்கணும், தனியாக வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா நண்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக போட்டுக்கணும். வேக போட்டுட்டு மிக்ஸி மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டு தக்காளி பழம் எல்லாம் ஒரு மிக்சியில் நுணுக்கி இதை போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேல கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பக்கோடா ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். ஹலோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, உங்களை பத்தி எங்க வியூவர்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் மகேஸ்வரி. எனிவே இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு இங்க சிக்கன் பக்கோடா செய்ய போறேன். சிக்கன் பக்கோடா. ஓகே, சிக்கன் பக்கோடாக்கு தேவையான விஷயங்க? சிக்கன் பக்கோடாவுக்கு சிக்கன், நெக்ஸ்ட் சால்ட், சூப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர் அது மிளகாத்தூள், ஓகே, மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், தயிர், பெப்பர், லாஸ்ட்ல லெமன். ஓகே, லெமன் வந்து அத லாஸ்ட் அப்படிலாம் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி புடிக்கிறதுக்கு லெமன். கரெக்ட்டா? அப்படின்னு இல்ல, அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையும் போட்டு பிடைஞ்சிட்டு அதுல ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மேல ஃப்ரை பண்றதுக்கு லெமன் வேணும். சூப்பர். ஓகே, ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். நீங்களும் ரொம்ப வெயிட் பண்ற மாதிரி. சார் இல்ல சார், நான் வந்து பேசிக்கலி வெஜிடேரியன் சார். சூப்பர், சூப்பரா கொடுத்துட்டீங்க என் கையில. இது வந்து பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆனா இந்த வாரம் வந்து நான் டேஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஓகே மேம். ஸ்ட்ரைட்டா ஜட்ஜ் தான், ஸ்ட்ரைட்டா சஸ்பென்ஸா வந்து அவங்க எது பிடிக்குது எது பிடிக்கல எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொல்றதுல வந்து ஆடியன்ஸுக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றது, அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. அப்படி கூடாது. இந்த வாட்டி யார் என்ன சமைச்சிருக்காங்கிறது தெரியும், ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஜட்ஜ் தான் பார்க்கணும். தெரியவே தெரியாது இன்னைக்கு நீங்க வர போறீங்கிறதுனால வந்து எல்லாமே சஸ்பென்ஸ். ஏன்னா நான் முதல்ல சாப்பிட்டுருவேன், டேஸ்ட் பண்ணிட்டு இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்லுவேன். பட் இன்னைக்கு வந்து நிஜமாவே நீங்க மட்டும் தான் சாப்பிடுறீங்க, நான் டேஸ்டே பண்ணல. அப்படியா? நல்லா இருக்கு. இன்னைக்கு இல்ல, இந்த வீக்கே. ஓகே. ஹலோ சார், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காரம் எல்லாமே எல்லாமே கரெக்டா இருக்கு. கறியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, கறியை வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுல்ல அந்த கறியை எல்லா பீஸ் தனித்தனியா தண்ணி வடிகட்டிட்டு இதுல போட்டுக்கணும். ஓகே, போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி எல்லாத்தையும் நல்லா கிளறி கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுல எல்லாமே அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த இதுல ஏறும். ஓகே, கறியில. ஓகே, முடிச்ச உடனே வானல்ல எண்ணெய் ஊத்தி நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு பீஸா எடுத்து ஒரு 4-5 பீஸ், இந்த கடையில எத்தனை கொள்ளுதோ 4-5 பீஸ் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, கிளறி விட்டுட்டு வெந்தனும் ஒரு பதம் வந்த உடனே கரெக்டா எடுத்துட்டு பெப்பர் கொஞ்சம் மேல தூவி அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே. வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நெக்ஸ்ட் அடுத்து வா. கண்டிப்பா. அக்கா, என்னக்கா ஒரே பதட்டமா இருக்கீங்களா? என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க எங்க வியூவர்ஸ்க்கு. உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. என் பேர் கஸ்தூரி. சரி, நான் டிஃபன் கடை போட்டிருக்கேன். அப்போ சமைக்கிறது தான் உங்களோட மெயின் ப்ரொஃபஷனே. ஆமா, அதனால சமையலை பத்தி உங்ககிட்ட எதுவும் கேட்க முடியாது. சரி, எத்தனை வருஷமா அந்த அதாவது உங்க ப்ரொஃபஷனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷமா என்னலாம் ஸ்பெஷாலிட்டி உங்க டிஃபன் கடையில? ஆப்பம், சாம்பார், சட்னி, இட்லி, முட்டை தோசை எல்லாம். நான்வெஜ்லாம் கேட்டா செஞ்சு தருவேன். ஓ, கேட்டா ஆன் ஆர்டர் அப்படிதானே? ஆர்டர் பண்ணா செஞ்சு தருவீங்க. சரி, நான்வெஜ்ல உங்க ஸ்பெஷல் ஐட்டம் என்ன? எல்லாமே செய்வேன். எல்லாமே. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? கருவாட்டு குழம்பு செய்யப்போம். கருவாட்டு குழம்பு, இது உங்களோட ஸ்பெஷல்னு வச்சுக்கலாமா? ஆமா. ஓகே, கருவாட்டு குழம்புக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க. கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, புளி, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு,
ஓகே, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய் வந்து நீல கத்திரிக்காய். கருவாடு, வஞ்சர கருவாடு. வஞ்சர கருவாடு. அந்த கருவாடை பொறுத்த வரைக்கும் எது வேணா யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு வஞ்சரம் தான் யூஸ் பண்ணணுமா? கருவாட்டு குழம்புக்கு சூப்பரா இருக்குது, நல்லா இன்பமா இருக்குது வஞ்சர கருவாடு தான். நல்லதான், ரொம்ப பேசாதீங்க, அதை மட்டும் பாருங்க அப்படின்ட்டாங்க. அதான் அவங்க பேச மாட்டாங்களா, அவங்க குழம்பு பேசுமா? சூப்பரா சமைச்சு முடிச்சிட்டீங்க. பார்க்கவே வந்து என்ன சொல்றது, ஆவி பறக்க ரெடியா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம ஜட்ஜு வந்து கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவாரு. இருந்தாலும் வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்ல போறேன். ஆனா இந்த வீக் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே வந்து சமைக்க போறீங்க. அதே மாதிரி வந்து பயங்கர நான்வெஜ், அம்மா நான்வெஜ் சமைக்க போறீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை நான் டேஸ்ட் பண்றதை விட எனக்கே சஸ்பென்ஸா இருக்கட்டும், ஜட்ஜ் வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும். ஓகேவா? அவர் சாப்பிட்டு பார்த்து அவரே முடிவு எடுக்கட்டும். ஓகே? ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, நீங்க வந்து செமையா சமைக்கிறீங்க. ஓகேவா? அதுல டவுட்டே கிடையாது. நீங்க நம்பர் 1 வரணுங்கிறது என்னோட ஆசை. நம்ம கடவுளை வேண்டிப்போம். கருவாட்டு குழம்பு. எண்ணெய் ஊற்றணும். சரி, வெந்தயம் போட்டோம், ஓகே, கடுகு போட்டோம், கறிவேப்பிலை போட்டோம், வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டோம். அதுக்கு அடுத்தது காய்கள் அரிசி போட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் நிறைய காரம் போட்டோம். நிறைய காரம் இல்லை, சரியா இருக்கும் காரம். சரி, ஓகே. புளிய கரைச்சி தேவையான மிளகாத்தூளும் உப்பும் போட்டு குழம்ப தாளிச்சோம். களி போட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கருவாடை சீக்கிரமா வந்து வெந்துரும். ஆனா வந்து நம்ம போட்ட உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம வச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக வந்து நான்வெஜ் ஆனிக்கு. ஆமாம் சார். அடுத்து வந்து ஆட்டுக்கால் சூப் ரெடியாக இருக்கு சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சசிகலா. சசிகலா, என்ன பண்றீங்க? நான் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? ஆட்டுக்கால் சூப் பண்ணுறேன். ஆட்டுக்கால் சூப். இந்த வீட்ல இந்த ஆட்டுக்கால் சூப் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க பாருங்க. எங்க வீட்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே. அண்ட் இதுல இது ரொம்ப நல்லதாமே. அப்படியா? ஆமா, எலும்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா, எலும்புக்குலாம் முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிடலாம். ஓகே, நல்லா இருக்கும். நம்ம முட்டி நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஆட்டு முட்டியை அப்படி பண்ணி சாப்பிடுறோம். பரவாயில்ல, நம்ம முட்டி நமக்கு முக்கியம், அதான் முக்கியம் இல்லையா? ஓகேவா? ஏன்னா ஆட்டு கால்ன்றது ஆட்டு முட்டி தானே அது. ஆமா, ஆட்டோடைய கால் தான் முட்டி வரைக்கும் வரும். ஓகே, பாத்துக்காங்க. இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, இனிமே ஆடுங்க வந்து எது நல்லா இருக்கோ அதை ஆடுங்க பண்ணாம இருந்துச்சுன்னா நாங்க அதை வெட்ட மாட்டோம். கரெக்டா? சரி, ஓகே. தேவையான பொருட்கள் என்னென்ன? இதுக்கு வந்து ஆட்டுக்கால் அதுதான் முக்கியம். ஆமா, முக்கியமானது அதான் ஆட்டுக்கால். கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. பெப்பர், சால்ட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், தாளிக்க கடுகு, வெங்காயம், தக்காளி, அவ்வளவுதான். எல்லாம் நிறைய ஒரு கலவையா அராஜகமா சமைச்சிருக்காங்க. சூப்பு வந்து இந்த மாதிரி கப்புல கொடுத்தது நம்ம இடத்துல மட்டும் தான் நினைக்கிறேன். ஸ்பெஷலா இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஓகே, ஸோ சூப்பரா சமைச்சிட்டீங்க. உங்களை நான் விஷயம் பண்ணியாச்சு. ஓகே, நீங்க நம்பர் 1 வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி கிடைக்கும். ஓகே, ஆட்டுக்காலை எடுத்தோம். அதுக்காக வந்து ஆட்டுக்காலை கழுவி மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சோம். ஓகே, 7-8 விசில் வச்சு வேக வச்சோம். வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி அரிஞ்சிட்டு, இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர் இதெல்லாம் போட்டுட்டு அது வெந்த உடனே இறக்கி வச்சுட்டு, வெங்காயம், தக்காளி, பெப்பர், சால்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு இப்போ மூடி வேக வச்சுருக்கோம்.
பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். சார் 5 டிஷ்ஷும் வந்து நீங்க ரசிச்சு சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல காரமா சாப்பிட்டீங்களா? காரமும் பயங்கரமா பயங்கரமா சாப்பிட்டீங்க. அதான் பயங்கரமா சமைச்சிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி சார்? ஃபர்ஸ்ட் டு 5th போலாமா இல்ல 5th டு 1st? 5th to 1st ஓகே. அடிக்கலாம். யா. ஏன்னா என்ன ஒரு வித்தியாசம்னா எல்லாருமே இந்த வாட்டி நான்வெஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா சில பேர் வெஜ் இருக்கும் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து என்னன்னு தெரியல, இது நான்வெஜ் சீசன் கடுமையான போட்டியாக இருக்கும் சார். இல்லை பேசி வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரே டைமில் 5 நான்வெஜ் டிஷ்ஷு டேஸ்ட் பண்ணுறது வந்து உண்மையே கஷ்டமான வேலை தான். ஆனால் நான் செஞ்சுருக்கோம். 5th ப்ளஸ் வந்து நான் வந்து ஃபிஷ்ஷு. ஓகே, ஃபிஷ் மசாலா உங்களுக்கு வந்து வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ் சார், கொடுத்துருங்க. ஃபோர்த் வந்து கருவாடு. கருவாடு குழம்புக்கு 4th. உங்களுக்கும் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். தேர்ட். மூணாவது வந்து நான் வந்து இந்த சிக்கன் பக்கோடா. ஓகே, கங்க்ராட்ஸ். அவங்களுக்கு வந்து பிரீத்தி வழங்கும் பேன். இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டம். ஆமாம், ரொம்ப கஷ்டமான கட்டம். செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சொல்கிறது. அதில் வந்து செகண்ட் வந்து நான் நண்டு. ஓகே, நண்டு ரசம், நண்டு சூப்னு வச்சுக்கலாம். உங்களுக்காக பிரீத்தி வழங்கும் சாப்பர். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். இப்போ நம்ம சொல்லவே வேணாம் சார், யாரு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆமா, அது வந்து ஆட்டுக்கால் சூப். ஓகே, தான் ஃபர்ஸ்ட். கங்க்ராட்ஸ், சூப்பர் அக்கா. உங்களுக்காக வந்து பிரீத்தி வழங்கும் மிக்ஸி. கங்க்ராட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிஜமாவே வந்து இவங்கெல்லாம் ரொம்ப லக்கி அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஹோஸ்ட் பண்ற ஒரு ஷோக்கு நீங்க வந்திருக்கீங்க அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சார். அண்ட் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ப்ளீஸ் கம் அண்ட் விசிட். ஆமா, பக்கத்துல ஆபீஸ் இருக்கு, கண்டிப்பா வந்துறேன். Thank you so much sir. Thank you. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பர்பா ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிஞ்சிச்சு. கரெக்டா? அடுத்த வாரம் இதே மாதிரி வந்து என்னென்ன கண்டஸ்டன்ட் வர போறாங்க, என்னென்ன சமைக்க போறாங்க அப்படிங்கறத காத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிகே. நீங்க இதே மாதிரி வந்து சமைக்கணுமா? ரொம்ப சிம்பிள். எங்க வசந்த் அண்ட் கோல பிரீத்தி ப்ராடக்ட்ஸை வாங்குங்க, ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து சமைங்க. சோ இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடி.